கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று மாதத்தின் கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை 31வது நாள் தேதி. இந்த நாள் வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி 37வது சங்கீதம். சங்கீதம் 37. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சக்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கு நீரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். துன்மார்க்கு நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறான். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விலப்பண்ணவும் துன்மார்க்கரை பட்டயத்தால் உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவி போகும், அவர்கள் வில்லுகள் முறியும். அநேக துன்மார்க்கிற்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளை நினைத்த போல் புகைந்து புகையாய் போவார்கள். அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்களுடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். நீதிமான்கள் பூமியை சுதந்திரத்து கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கூடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனானான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. நீதிமானுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும்.
இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்பித்து ரட்சிப்பார். ஆமேன். அல்லேலூயா. இந்த மாதத்தின் கடைசி நாளாக இருந்தபடினால சங்கீத பகுதியும் பெரிய சங்கீதமாக இருந்திருக்கு. சரி, பரவாயில்ல. நாளைக்கு 1ஆம் தேதியாக இருக்கனால வாக்குத்தத்த செய்தியை கொடுக்கலான்ட்டு தான் இந்த சங்கீதத்தை முடிச்சிடணும் அப்படின்ட்டு முடிச்சிட்டேன். அல்லேலூயா. இல்லைன்னா 2 நாளாக வாசிக்கலாம் தான் நினச்சேன். சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதில் முக்கியமாக நான் இதில் தியானத்துக்கு உரிய வசனம் என்ன வசனம்னா, முப்பத்தி 33, 34. அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். துன்மார்க்கன் இந்நாட்களில் நீதிமான் மேல் கண்ணை வைத்து வார்த்தையினால் பொல்லாத கிரியைகளினால் எப்படியாவது அந்த ஆத்மாவை கொல்லணும், அவனை ஜபிக்கக்கூடாது, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரக்கூடாது, எப்படியாவது ஏதாவது செய்து நீதிமான்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிசாசு, துன்மார்க்கனாகி பிசாசு கிரியை செய்வான். நம்முடைய சரீரத்தை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கும் தேவன் நம்மளை தப்புவிப்பார், அது நிச்சயம். ஆனால் ஆத்மாவை கொல்வதற்கு பிசாசானவர் இந்நாட்களில் அநேகரை தந்திரமாக பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வீட்டில் உள்ளவர்களை பயன்படுத்துகிறான், புருஷனை பயன்படுத்தலாம், மனைவியை பயன்படுத்தலாம், பிள்ளைகளை பயன்படுத்தலாம். நம்ம அதிகமாக ஜெபிக்கும்போது சோர்வு உண்டாக்கத்தக்கதான வார்த்தைகள், டிஸ்கரேஜ் பண்ணத்தக்கதான வார்த்தைகள், உற்சாகப்படுத்த மாட்டாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, அப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் கேட்கும்போது நாம் ஜெபித்து என்ன பிரயோஜனம், வேதம் வாசித்து என்ன பிரயோஜனம், ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம், காணிக்கை கொடுத்து என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் நாம் சிந்திப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஒன்று நாம் அப்படி தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாததை நம் மனசில் போட்டு நாம் சிந்திக்கவே கூடாது. நாம் நீதிமானாக இருப்போமானால் கர்த்தர் என்ன செய்கிறாராம், யாருடைய வார்த்தைக்கும் நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார். பிசாசு நம்முடைய ஆத்மாவையும் துன்மார்க்கு நம்முடைய சரீரத்தையோ எது தொட முடியாது. ஏன்னா கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. கர்த்தரோ அவனை இவன் கையில் ஒப்பு கொடுக்கறதில்லை. யாரை ஒப்பு கொடுக்கறதில்ல? நீதிமான துன்மார்க்கனுடைய கையில் ஒப்பு கொடுக்கவே மாட்டாருங்க. ஒருபோதும் ஒப்பு கொடுக்க மாட்டார். அதனால் பயப்படக்கூடாது. நம்ம ஆண்டருக்கு பயந்து நீதிமானாக இருக்கும்போது ஒரு துன்மார்க்கம் நம்மளை தொட முடியாதுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, பயப்பட வேண்டாம். இதெல்லாம் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவம். துன்மார்க்கனாகிய சவுல் தாவீதினுடைய பிராணனை வாங்க தேடுவதற்காக எத்தனையோ முறை, எவ்வளோ நாட்களாக இல்லையா, பின்தொடர்ந்தே வந்துட்டு இருந்தான். ஆனால் தேவன் தாவீதை ஒப்பு கொடுத்தாரா? இல்லை. அந்த சத்ருவை தான் தாவீதினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் சத்ருக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டக்கூடாதுன்று தாவீது கண்ணும் கருத்துமாக சத்ருவை பாதுகாத்தார். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், தாவீது அந்த இடத்துல ஒரே போடப்பட்டிருப்பார். யோவாப் இல்லையா, அவருடைய சேனாபதி. அப்போது துன்மார்க்கனுடைய கரத்தில் நம்மளை ஒருபோதும் ஒப்பு கொடுக்க மாட்டார். நாம் அவருக்கு பயந்து நீதிமான்களாக இருக்கிறபடினால கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். அதுக்கு ஒரு 34வது வசனத்தில், கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார்.
சில நேரங்களில் அவருக்கு காத்திருந்து நாம் என்ன செய்யணும்? பொறுமையாக காத்திருக்கணும். பொறுமையாக காத்திருக்கணும். அவருக்கு பயந்து காத்திருக்கணும். பொறுமையாக இருக்கணும். அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருக்கணும். அவசரப்படக்கூடாது. காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்களாம். ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அவசரப்பட்டு நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. பார்த்தீங்களா? ஒரு அருமையான வார்த்தை. கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நம்மளை உயர்த்த வேண்டும் என்றால் காத்திருக்கணும். அதான் பேதுருன்னு சொல்லுவார். 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 6, 7வது வசனம் நினைக்கிறேன். அவர் உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடங்கணும். சும்மா கோபத்தில் பிள்ளைய சொல்லுவாங்க, பிள்ளையோ மனைவியோ அடங்கீர் அதிகாரமாக சொல்லுவாங்க. அதான் பேதுரு சொல்கிற அடங்கீர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குமானா, நாம் அடங்கி இருப்போமானா, கர்த்தர் ஏற்ற நாட்களில் நம்மளை உயர்த்துவார். உயர்த்துவார். தேவனுடைய வசனம் உண்மைங்க. ஆனால் பிசாசானவன் அந்த மாதிரி பொறுமையாக காத்திருக்கவோ அடங்கி இருக்கவோ விடவே மாட்டான். நெகட்டிவான எண்ணத்தை கொண்டு வந்து சீக்கிரம் அவன் துரிதப்படுத்தி கொண்டே இருப்பான். சீக்கிரம் துரிதப்படுத்துவான். சீக்கிரம் செய்யணும். அவன் பொறுமை, பிசாசுக்கு பொறுமையே கிடையாது. காத்திருக்கிற பழக்கமே அவனுக்கு கிடையாது. அவன் சீக்கிரமாக. அதனால தான் இயேசு என்ன சொன்னார்? யூதாசை பார்த்து, நீ செய்கிறத சீக்கிரமாக செய்யணும்னு சொன்னார். ஏன்னா பிசாசுக்கு பொறுமை கிடையாது, தெரியும் ஆண்டவருக்கு. பிசாசுடைய சந்ததிக்கு பொறுமை கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க பொறுமையாக இருப்பாங்க. எத்தனையோ சாட்சிகள் நாம் கேட்டிருக்கிறோம். நான் பொறுமையாக இருந்தேன், கர்த்தர் என்னை உயர்த்தினார். எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ அடி மிதி, பொறுமையாக இருந்தேன், கர்த்தர் என்னை உயர்த்தினார். கர்த்தர் எங்களை உயர்த்தினார், என் குடும்பத்தை உயர்த்தினார், என் ஊழியத்தை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். எத்தனையோ சாட்சிகள் நாம் கேட்க முடியும். ஆனால் பிசாசு மாத்திரம் நினைச்ச மாட்டான், பொறுமையாக இருக்க விட மாட்டான். நாம் பிசாசுடைய தந்திரத்தை அறிந்து ஆண்டவருடைய கிருபையை பெற்று எல்லா விதத்திலும் நாம் பொறுமையாக இருக்க கற்றுக்கிட்டோம்னா நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வாங்க. பயப்பட வேண்டாம். கண்களை மூடுவோம், ஜெபி. சர்வவல்லமையுள்ள பிதாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர், நேற்று மீண்டும் மாறாதவர் ஐயா. நீதிமானை ஒருபோதும் துன்மார்க்கனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கறதில்லை அப்பா. சோதரம் அப்பா, அந்த வார்த்தையின்படி நீர் எங்களை தேற்றிருக்கிறது உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு கிருபைதாரும். பொறுமையோடு காத்திருக்கு. நீடைய பொறுமை ஆவின் கனியோடு சேர்ந்ததப்பா. பேதுரு சொல்கிற சபைக்கு அடங்கியர் என்று சொல்லுகிறாரப்பா. அந்த மாதிரி அடங்கி இருக்கத்தக்கதாக, பொறுமையாக இருக்கத்தக்கதாக, காத்திருக்கத்தக்கதாக கிருபைதாங்க ஆண்டவரே. கிருபைதாங்க ஆண்டவரே. காத்திருக்கிறவர்களுக்கு பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அப்பா உயர்த்துவதற்கும் அது காரணமாக இருக்குது என்று பார்க்கிறோம்ப்பா. பொறுமையாக இருக்கிறவர்களே உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தையின்படி நாங்கள் எதுவும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. இந்த நாள் முதல் நாங்கள் தீர்மானம் பண்ணுகிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் ஒரு தீர்மானம் பண்ணுகிறோம். ஒருபோது அவசரப்பட்டு முடிவு எடுக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்களை காத்துக்கொள்ளுங்க. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு எல்லாம் பிசாசுடைய முடிவு. பொறுமையாக காத்திருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கிரியை, ஆவின் கனியில் ஒன்று. அதை புரிந்தவர்களாக காத்திருக்க, அடங்கி இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்படி நாம் மேம்படட்டும். இந்த நாள் முழுவதும் எல்லா ஊழியக்காரங்களும் எல்லா விசுவாசிகளையும் பாதுகாத்துக்கொள்ளும்.
தேவ சமாதானம் தேவ சுகம் ஆளுகை செய்யட்டும். போகும்போது வரும்போது பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா தீமைகளுக்கும் ஆபத்து விபத்துகளுக்கும் துஷ்டோடைய கிரைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். பொல்லாத வாதைகளுக்கும் வைரஸின் வல்லமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். அப்பா தேவ சமாதானம் எல்லா குடும்பங்களிலும் ஆளுகை செய்யட்டும். தெய்வ சுகம் எல்லா குடும்பங்களிலும் ஆளுகை செய்யட்டும். பலவீனமாக வியாதி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சுகப்படுத்துகிறாங்க. நசரனா இயேசுவின் நாமத்தினால் விடுதலை கொடு. உங்கள் நாமம் மேம்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.